வணக்கம். ஸ்ரீ நாளிபீடம் வழங்கும் மணி மந்திரம் ஔஷதம் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். வணக்கம் சார். அடுத்த நேயரோட கேள்வி. வணக்கம் சார், என் மகளுக்கு 26 வயது ஆகிறது. அடிக்கடி உடல்நிலை சரியில்லாமல் போகிறது. வேலை நிரந்தரம் இல்லை. வருங்காலம் எவ்வாறு இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க சார். ஜாதகத்தை உங்களுக்கு அனுப்பியிருக்கேன், பார்த்து சொல்லுங்க சார். இந்த இந்த அம்மாவோட இந்த பாப்பாவோட ஜாதகம் பார்த்தீங்கன்னா விருச்சிக லக்னம். லக்னாதிபதி செவ்வாய் 8ல் போயிட்டாரு. அவர் பார்த்தீங்கன்னா ராகுவோடைய ஸ்டாரில் இருக்காரு. ராகு 10ல் இருக்கு. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரம் புனர்பூசம். ஸோ இந்த ஜாதகத்தை பார்த்தோம்னா திருமண வாழ்க்கை இப்போ கூட கல்யாண டைம் தான் ஓடிட்டு இருக்கு. ஆனால் மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகி நிற்கிற மாதிரியே இருக்கு. கரெக்டான மேட்சிங்னா இவங்க ஜாதகத்தில் பார்க்கும்போது ஒன்லி நாகதோஷம் உள்ள பையனை கட்டுறது தான் நிற்கும். மீதி எல்லாமே இவங்க கணவன் மனைக்குள்ள ஒற்றுமையை கொடுக்காது, சண்டை வச்சுக்கிட்டே இருக்கும், திருமண வாழ்க்கை பாதிக்கும். ஏன்னா விருச்சிக லக்னம் லக்னாதிபதி செவ்வாய் வந்து கடத்திர ஸ்தானத்துக்கு விரையாதிபதி. அதே மாதிரி அந்த செவ்வாயும் 8ல் போயிட்டாரு. அதே மாதிரி களத்திர காரகன் களத்திர ஸ்தானாதிபதி 8ல் போயிட்டாரு. அப்புறம் திருமண வாழ்க்கை குடும்பத்தை கொடுத்து பாதிக்கும். ஏன்னா சுக்கிரன் வந்து 8ல் இருந்து குடும்பஸ்தானத்தை பார்க்குறாரு. அதனால மேரேஜ் ஆனோடனே புத்திர பாக்கியம் குடும்பம் விருத்தியாகி லைஃப் வந்து பாதிக்குன்னு இருக்கு. ஒரே வழி நல்ல மேரேஜ் லைஃப் செட்டில் ஆகணும்னா உங்களை பொறுத்த வரைக்கும் ஜாதக ரீதியாக நாகதோஷம் உள்ள பையனை மட்டும்தான் கட்டணும். அப்போ கரெக்டாக இருக்கும். அது இல்லாமல் இவங்களுக்கு மேரேஜ் இப்போ கல்யாணம் போயிட்டுருக்கு. அது தடங்கள் ஆகிறதுனா ஒரே காரணம், கரெக்டாக அவங்க நெத்தியில் மஞ்சள் வைக்கணும், சஷ்டி கவசம் படிக்கணும், ரெகுலராக முருகர் கோயில் போயிட்டு அன்னதானம் அடிக்கடி பண்ணிக்கிட்டு வந்தாங்கன்னா இப்போ கூட பார்த்தீங்கன்னா அவங்க வெள்ளி கொலுசு போட்டு சஷ்டி கவசம் மஞ்சள் வச்சுக்கிட்டு சஷ்டி கவசம் படிச்சுட்டு வந்தாங்கன்னா மேரேஜ் இந்த ஏப்ரல் மாதத்துக்குள்ளே ஃபிக்ஸ் ஆகிடும். ஓகே சார். அவங்க வேலை வாய்ப்பை பற்றி கேட்டிருந்தாங்க. வேலை வாய்ப்பு நல்லா நிரந்தரமா இல்லை அப்படின்னு சொல்லி. நிரந்தரமா இல்லைன்னா இவங்க ஜாதகத்தில் வேலை இருக்குது, எப்பவுமே இன்கம் மட்டும் கடைசி வரைக்கும் இருக்குது. இவங்க ஜாதகத்தில் லக்னாதிபதி செவ்வாய் வந்து 8ல் இருந்தாலும் 10வது வீடு இன்கம். ஒரு ஜாதகத்தில் தொழில் சாணம் வருமானம் அது எதிராக குறிக்கணும், 10வது வீடு தான் குறிக்கும். அவர் 10ல் ராகு இருக்காரு. அந்த லக்னாதிபதி செவ்வாய் 10ல் ராகுவோட ஸ்டாரில் இருக்கிறதுனால எப்பயுமே இன்கம்னு ஒன்று இருந்துகிட்டே இருக்கும். அதில் ஆஃப்டர் மேரேஜ் நல்ல இன்கம் வேறு வரும். நெத்தியில் மஞ்சள் வைக்கணும். அதே சமயத்தில் ஜாதகத்தில் பார்த்தோன்னா லக்னாதிபதி செவ்வாய் வரதுனால கோல்டு டாலர் ஒன்று, கோல்டு டாலரோ இல்லை மோதிரமோ போடணும். 10 கிராம் குறையாம காலில் கொலுசும் போடணும். போட்டோடனே இப்போ கரெக்டான டைம் போயிட்டுருக்கு. வர ஏப்ரல் மாதம் 1ஆம் மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி இருக்கும். இல்லைனா மேரேஜ் தடங்களாகிட்டே இருக்கும். முடிஞ்சு நின்றுடும். இல்லைனா அதே மாதிரி தடங்களாகிட்டே இருக்கும், முடியாமல் ஃபிக்ஸ் ஆகிறதுலாம் நின்று போயிடும். ஏன்னா அது கரெக்டாக இந்த பரிகாரம் பண்ணோன்னே ஃபிக்ஸ் ஆகிடும். நெத்தியில் மஞ்சள் வைக்கணும், சஷ்டி கவசம் படிக்கணும், கொலுசு போடணும். அப்புறம் தான் மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகும். அவங்க எந்த துறையில வேலை வாய்ப்பு அவங்களுக்கு நல்லா இருக்கு சார்? அவங்களுக்கு ஜாதகத்தில் சூரியன் வெரி ஸ்ட்ராங். அதனால பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு எந்த துறைன்றத விட அவங்க எதில் குரு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி. அந்த குரு வந்து இவங்களுக்கு எக்கனாமிக்கலாக ஃபினான்ஷியலாக பேங்க் லைனு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் லைனு, அப்புறம் அவங்க வந்து ஏதாவது அதாவது என்ன லேண்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல எல்லாத்துலையும் லைஃப் இருக்குது. அவங்க எதில் போனாலும் இன்கம் இருக்குது. ஆனால் 8 ஹவருக்கு 12 ஹவர் வேலை செய்கிற மாதிரி ஆகிடும். ஜாப் நல்ல ஸ்டேட்டஸ் வரணும்னா, ஜாப் நல்ல இன்கம் வரணும்னா அவங்க வெள்ளியில் ஒரு பவளம் போடணும். வெளியில் பவளம் போட்டால் அடுத்த நிமிஷத்துல தான் அவங்க லைஃப் நல்லா இருப்பாங்க. ஜாப் இன்கம் நல்ல ஜாப் அமையும். அவங்க எந்த துறையில் போகணும்னு ஆசைப்பட்டாலும் அதில் கிரேட் சக்ஸஸ் ஆகும். அவங்க உடல்நிலை அடிக்கடி சரியில்லாம அதுதான் வெளியில் பவளம் போட்டோன்னா கரெக்டாக வந்து 1-6 கனெக்ஷன் வந்தாவே அவங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் எந்த வகையிலாவது ஒரு பெயின் இருக்குது. இடுப்பு தான் ரொம்ப பாதிக்கும். பேக் பெயின் அதிகமாக இருக்குது இவங்களுக்கு. எலும்பும் தேஞ்சிரும். அது தேயாமல் இருக்குன்னா கரிசலாங்கண்ணின்னு ஒரு ஹெர்பல் இருக்குது. அந்த மருந்து சாப்பிட்டுட்டு மோர் குடிச்சாங்கன்னா இவங்க லைஃப் ஃபுல்லாக நல்லா இருப்பாங்க. இவங்களுக்கு மருந்தே வந்து கரிசலாங்கண்ணி, காய்கறி, அதுதான் இவங்க சாப்பிடணும், கீரை. அப்போ இவங்க ஜாதகம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இவங்க சப்போஸ் இவங்க வந்து கீரை தான் அதிகமாக எடுத்துக்கணும். இவங்களுக்கு வந்து சந்தரோகம்னு ஒன்று இருக்குது, அதை இடுப்பு எலும்பு பாதிக்குன்னு இருக்குது. அவங்க கரெக்ட் பண்ணனா இவங்க ரெகுலராக அந்த அரைக்கீரை, முருங்கீரை நல்லா ஒருத்து, முருங்கீரை, பசலைக்கீரை இதெல்லாம் சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா அதில் வந்து D3யும் இருக்குது, கால்சியமும் அதிகமாக இருக்குது. அப்போ எலும்பு தேய்மானம் இருக்காது. சைக்கிளிங் வந்து கரெக்டாக இருக்கும். இல்லைனா அது தைராய்டு ப்ராப்ளம் இவங்களுக்கு காமிக்குது, தைராய்டு வந்துடும். அது தைராய்டு வந்துட்டால் டோட்டல் அனாட்டமியே கொலாப்ஸ் ஆகிடும். அதுக்கு ஆரம்பத்துலேயே அவங்க என்ன தைராய்டு செக் பண்ணிக்கணும். அப்பப்போ தைராய்டு செக் பண்ணிகிட்டே வந்தாங்கன்னா இவங்க லைஃப் சக்ஸஸ்.
ஐயா ஸ்ரீ நாளி உபாசகர் ஜோதிடர் எஸ் மணி அவர்களை நீங்க நேர்ல காண விரும்பினா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களோட அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணிக்கோங்க. வணக்கம் நண்பர்களே, இந்த நிகழ்ச்சியை பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு இது மாதிரி சந்தேகங்கள் இருந்தா நீங்க 6362944739 அப்படின்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களுடைய சந்தேகங்களை ஜாதகங்களோட இணைச்சு நீங்களும் கேளுங்க, உங்களோட தீர்வை பெறலாம்.